ஹாய் காய்ஸ், வணக்கம். இன்னைக்கு முட்டை தொக்கு பார்ப்போமா? ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அதை கலந்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனாக கொஞ்சம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு இடித்தது, அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் கலந்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா வாசம் வர அளவுக்கு வதங்கணும். அதுக்கப்புறம் அரை தக்காளி பழத்தை பொடிசாக கட் பண்ணி போட்டுங்க. அது கூட கிராம்பு, ஏலக்காய், பட்டை இதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. நான் கோழிக்கறித்தூளும் மீன் கறித்தூளும் கலந்து வச்சுருக்கேன். அது ரெண்டையும் கலந்து கொஞ்சம் நல்லா போட்டு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அந்த சாந்து கலந்து வரும்போது வெந்து வரும்போது கொஞ்சம் ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டு இந்த ஸ்டேஜுக்கு நல்லா கொதிக்கணும். சாந்து நல்லா கொதித்து திக்காக வரும்போது தான் உப்பு கலக்கணும். உப்பு தேவையான அளவு கலந்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டு அடி பிடிக்காமல், அதாவது தீயாமல் நல்லா கிண்டணும். கிண்டி நல்லா கலந்து விட்டு நான் ஏற்கனவே முட்டையை அவிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கலந்து நல்லா கிளறி விட்டிங்கன்னா அந்த திக்காக வரும்போது இந்த ஸ்டேஜில் சூப்பரான முட்டை தொக்கு ரெடி. இதை வெறும் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக.